தொட்டி நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு. ஓ வயிற்று பக்கம் காலை மேலே தூக்கு. இன்னும் புல்லட் ரைஸ் செஞ்சிட்டியா? இதுதான் உண்மையாலுமே தெவத்து விருந்து. இதுதான் பிரியாணி, ஈரல், அதுக்கப்புறம் சிக்கன் வறுவல், முட்டை எல்லாம் எப்படி இருக்குது டேஸ்ட்டு? என்னங்க பண்ணுறீங்க கையை உள்ள விட்டுட்டு? திராட்சை முந்திரி போட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் நிறக்கவே போட்டால் தான் நல்லாயிருக்கும். அசோகர் காலத்தில் செஞ்சுருப்பாங்களோ? அசோகருக்காக இந்த அளவு செஞ்சு கொடுத்துருப்பாங்களோ? டேஸ்ட் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குதா? நானும் உங்கள் அப்பாவும் எவ்வளோ நேரம் போய் வெயிட் பண்ணுறோன்னு தெரியல. ஆனால் ப்ராப்பராக எல்லாருமே ஓட்டு போட்டுருங்க இன்னைக்கு. சும்மா அதிருது இல்லை? தெரியுது. சூப்பர். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு நம்ம வீட்டு தெவத்துக்கு எல்லாரும் வந்தாங்க இல்லைங்களா, கோவில் விசேஷத்துக்கு. அந்த பசங்க எல்லாரும் நம்ம வீட்டு தொட்டியில் குதிக்கிறாங்க இன்னைக்கு காலையிலேயே. ஏன்னாக்கா எல்லாம் டவுனில் இருந்த பசங்க, அதனால் தொட்டியெல்லாம் சுத்தம் பண்ணி தண்ணி பிடிச்சி வைக்கவும் பார்த்தோன்னே ஆசை வந்துருச்சு எல்லாருக்கும். அதனால் தண்ணியில் குதிக்கிறேன்னு சொல்லி காலையிலேயே குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பலாப்பழம் கூட கொஞ்சம் பழுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. எனக்கு வாசம் வரல. தண்ணி நிறக்க இருக்குது. ரெண்டு பேர் கேன் பிடிச்சிக்கிறாங்க. ஒருத்தனை இந்தான போடு, ஒருத்தனை அந்தான போடு. தொட்டி நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு. கையை நல்லா 4 இது அவன் தட்டுறா, தட்டிட்டு போடா நேரா. சர்வேஸே இங்கிருந்து அங்கே போக சொல்லிட்டு அவனை. இப்போ நீ நிற்கிற இடத்துல இருந்து அங்கே போக சொல்லு. செவுத்துக்கிட்ட கொஞ்சம் தூரம் மட்டும் போக சொல்லு. ப்ளீச்சிங் பவுடர் போட்டுருக்குது. உள்ள ஒன்று குட்டிங்கன்னா காமிச்சு கொடுத்துருவோம். யார் விட்டாங்களோ அவங்க கலர் மஞ்சள் கலர் மாறுவாங்க. அப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். எங்கள் வீட்டில் எங்கள் பொண்ணுங்க 2 பேர்த்துக்குமே நீச்சல் தெரியாதுங்க. பையனுக்கு மட்டும்தான் நீச்சல் தெரியும். அது மாதிரி நீங்களுமே கற்றுக் கொடுக்காமல் விட்டுறாதீங்க. எல்லாருக்குமே பசங்க பொண்ணுங்க எல்லாருக்குமே நீச்சல் கற்றுக் கொடுங்க. அப்போ அவங்க பொண்ணுங்க சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது தொட்டி நாங்கள் கட்டல, அதனால் கற்றுக் கொடுக்குற வாய்ப்பு கிடைக்கல. அதனால தான் இப்போ தொட்டி கட்டி இப்போ இருக்கிற சின்ன பசங்க அத்தனை பேர்த்துக்குமே நாங்கள் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். இது எல்லா சமயத்துலேயுமே அவங்களுக்கு பயங்கர ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் நாமளும் பயம் இல்லாமல் இருக்கலாம். அதனால கட்டாயமா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீச்சல் முதல்ல கத்து கொடுத்துருங்க. இப்ப எங்க போறோம்னாக்கா எங்க தம்பி வீட்டுக்கு. ஏண்டா இங்கிருந்து அங்க கூட நான் நடக்கலடா, எப்பறா எனக்கு சுகர் குறையும் சொல்லு. இந்த வெயில்ல இப்ப நடந்துட்டா சுகர் குறையணுமா? ஆமா, அது கூட்டிட்டு போறதுக்கு ஆள் வந்துட்டாங்களே. சரி வா, பையன் பாவம் வந்துட்டான், அதனால ஏறிக்கலாம். பிரியாணி தம் போட்டு ரெடியா இருக்குது. பாவம் பிள்ளைங்களும் ரெடியா இருக்கிறாங்கலாம் சாப்பிட்றதுக்கு.
இன்னும் புல்லட் ரைஸ் செஞ்சிட்டியா? ஏய் எல்லாம் வாங்க பிள்ளைங்களா. தெவத்தோடைய ஃபைனல் டச் இன்னைக்கு தான் நடக்குது. இதுதான் உண்மையாலுமே தெவத்து விருந்து இதுதான். வினிஷா என்ன வினிஷா சாப்பிட்ற? ஏ வினிஷா 11 ஆகுது. ஆமாம் 11 மணி காலையில் 9 மணிக்கு செஞ்சு பிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளார அவ்வளோ லேட் ஆகி போச்சு. பரவாயில்ல, ஆனால் இத்தனை செய்யணுமில்ல, அவ்வளோ லேட் ஆயிடுச்சு. அதை எப்படி ஃபினிஷ் ஆகுது? பிரியாணி ஈரல், அதுக்கப்புறம் சிக்கன் வறுவல், முட்டை எல்லாம் எப்படி இருக்குது டேஸ்ட்டு? எல்லாம் பிளாஸ்டா? அத்தை செஞ்ச அத்தைக்கு வந்து ஒரு ஓ போட்டுருங்க எல்லாரும். என் பையன் தான் பிரியாணி ராவடி கட்டிவிட்டான் போங்க. சூப்பர். சரிப்பா, இன்னையோட தேவை வந்து முடிஞ்சிருச்சு. மாமா இன்னும் கால் ஒன்று தான் தொங்குதா? மாமா வீட்டு தேவை இனிதே நிறைவடைந்தது. எல்லாருக்கும் சொல்லியாச்சு. நாளைக்கெல்லாம் போய் ஓட்டு போட போயிடுறோம் நம்ம. சரி, எங்களுக்கு தெரிஞ்சு இங்கே கொண்டு வந்து நொங்கு காய்க்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. சரி, சூப்பராக இருக்குது. ஆனால் இது நிறைய பேருக்கு சாப்பிட தெரியாது. அதுதான் பெரிய சிரமம். ட்ரைனிங் கொடுக்கணும். அப்புறம் இப்படி எடுத்தா இப்படி என்னங்க பண்ணுறீங்க? கையை உள்ள விட்டுட்டு சாப்பிட்டீங்களா? ஒரு விரலை உள்ள விட்டு நோண்டி விடணுமா? அவ்வளோதான் காடி. ஏய், கைக்கு மேலே போட்டுக்காதா? நீ சீவரத்தை பார்த்தா அப்படிதான் இருக்குது. டேய், எனக்கு இருக்கிறது ஒரே டிரைவர்ரா. ஒரு நொங்கு வந்து 3 நொங்கு 10 ரூபாயாங்க இங்க. ஒரு நொங்கு 7 ரூபா. ஒரு நொங்கு 7 ரூபாயா? இங்கேயுமா? சென்னையில் ஒரு நொங்கு 10 ரூபாயா இருக்கும் இல்லை? ஆனாலும் நமக்கு பாருங்கள் இவ்வளோ நொங்கு இந்த மூட்டையிலே இருக்குது பாருங்களேன். இதெல்லாமே கொண்டு வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டு போய்க்கிறாங்க. அதுதான் கிராமங்கிறது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல். என்ன டெமோ? எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்கள் பனை மரத்தில் காய் வந்திருக்குது, அண்ணா நான் கொண்டு வந்து கொடுக்குறேங்கண்ணா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து காய் வெட்டி கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. இவர் தான் நமக்கு வந்து பனங்கிழங்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போனார். மினிஷா மேடம், நொங்கு சாப்பிட்றீங்களா? நடந்து வந்ததுக்கேவா? ஓ, இந்த டயர்டுக்கு நொங்கு சாப்பிட்டா நல்லா இருக்கும். வந்து சாப்பிடு. என்னடா இருக்கிற நொங்கு அத்தனை நொங்கையும் சீவி கொடுத்தாலும் உட்காந்த இடத்துல பிள்ளையார் சாப்பிட்டு விளையாடுது. குழந்தை மேல கண்ணு வைக்காதக்கவா? வேகமா சாப்பிட மாட்டாரு, கம்மியா நோண்டி தரானா? இந்த வருத்தால பாயசம் தான் வருது. நம்ம சர்வீஸ் தம்பிக்கு அசோக் அல்வா வேணுமா? அதனால என்ன பண்ணலாம்? அசோக் அல்வா செஞ்சிடலாம். சர்வீஸ்க்கு 100 ஆயிசுமா. இப்போதான் பேர சொல்றீங்க. என்னப்படி கிராஸ் ஆகிறோம் மத்தியானல்ல. முதல்ல திராட்சை முந்திரி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். திராட்சை முந்திரி பார்த்தாலே பாயசம் தான் எனக்கு தோணுது. இருக்குது இந்த மாதிரி டம்ளர்ல எல்லாத்தையும் அளவு எடுத்து வச்சுக்கிட்டோமாக்கா ஈஸியா செஞ்சிடலாம். 1 டம்ளர் பாசி பருப்பு, 1 டம்ளர் பால். அந்த 1 டம்ளர் பால்லேயே கொஞ்சோண்டு குங்குமப்பூ போட்டு கொஞ்சம் பால் ஊற்றி வச்சிருக்கேன். 1/2 டம்ளர் கோதுமை மாவு, 2 டம்ளர் சக்கரை. அவ்வளோதான் மேட்ரு முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் உனக்கு எதுக்காக சொல்றேன் தெரியுமா? நான் செய்யணும் தனியாக செஞ்சுக்கிறதுக்கு தான். இந்த 1 டம்ளர் பாசி பருப்பை இதில் குக்கரில் போட்டு கழுவிட்டு நல்லா வேக விட்டலாம். ஒரு 2 விசில் விட்டோம்னா நல்லா வெந்து போயிடும். ஏன்னா இது ஒரு பக்கம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், இந்த நெய்யிலேயே வந்து இந்த கோதுமை மாவை வந்து போட்டு வறுக்கலாம். இந்த நெய்யே இதுக்கு மேக்சிமம் நெய் தான் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் வறுக்கலாம்.
ம். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கிட்டு நெய்யில் கொஞ்சம் நேரம் நல்லா வறுபட்டு வாசம் வர வரைக்கும் வறுத்து விடலாம். இப்போ குக்கரில் அதை வச்சுட்டு வந்துடுறேன், அது அப்படியே இருக்கட்டும். எதுக்கு இந்த அல்வாக்கு அசோகல்லன்னு பேர் இருந்துச்சு? தெரியலடா, இந்த மாதிரி குறுக்கு கோச்சிலாம் என்ன எனக்கு கூட தெரியும். சரி, கமெண்ட்ல சொல்லுங்க. அசோகர் காலத்தில் அதை செஞ்சுருப்பாங்களோ? அசோகருக்காக இந்த அல்வா செஞ்சு கொடுத்துருப்பாங்களோ தெரியலையே. அதனால தான் அசோக் அல்வான்னு பேர் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நீ நினைக்கிறியா? எதுக்காக இந்த அல்வா பேர் அசோக் அல்வான்னு பேர் இருந்துச்சு தெரியல எனக்கும். அவ்வளோதான், எதுவுமே போட வேணாம், சும்மாவே வேக வச்சிடலாம். குக்கர் மூடி போட வேண்டாம், போடணும். அப்படியே வேக வச்சுருங்க. சரி, வேக வச்சுட்டு காட்டுங்க. வேகட்டும். நல்லா கோதுமை மாவு வறுபட்டதும் நம்ம வந்து சர்க்கரை போட்ட வேண்டியதாங்க. 2 டம்ளர் சர்க்கரை போட்டுடலாம். இப்போ 2 டம்ளர் சர்க்கரையும் போட்டு அதையும் நல்லா கிளறி கொடுக்கணும். அப்படியே சர்க்கரை மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்படியே அது கூடயே கலந்து கொடுக்கணும் கோதுமை மாவை. பாருங்கள், கோதுமை மாவு சர்க்கரை ரெண்டும் அப்படியே கொஞ்சம் கரைய ஆரம்பிக்கும் போது பாலை எடுத்து ஊற்றிட வேண்டியது தான். பால் ஊற்றிட்டுமாக்க கோதுமை மாவு வந்து கட்டிப்படாத அளவுக்கு கலந்து கொடுத்துடணும். பாசிப்பருப்பும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இது இந்த மாதிரி இனிப்பு ஏதாவது சாப்பிட்ணுன்னு சொல்லி பசங்க கேட்கும் போது டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு நம்ம இதில் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க. நான் கூட நாட்டு சக்கரை சேர்த்து செஞ்சு பார்த்துக்கணும். இது கூட பால் ஒட்டம்பு சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துன உடனே பாருங்கள் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. ஒன்று பாயாசம் நினைப்பே இருடா. இது கூட நம்ம வந்து குங்குமப்பூ கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்திடலாம். அது வந்து பாதாம் அல்வா. இந்த கலரில் தானே இருக்கும். மனமா இருக்கு. கோதுமை இது பாசிப்பருப்பு சாப்பாடு நினைச்சிட்டோம். வேக வச்ச பாசிப்பருப்பு. அவ்வளோதான். இனி இது எல்லாத்தையும் போட்டு கிளறி கொடு, நல்லா கிளறி கொடு. பாசிப்பருப்பு பாதாம் அல்வா வெள்ளத்தையும் நல்லா கிளறி கொடுத்துட்டினாக்கா இதுக்கப்புறம் அப்படியே வந்து கெட்டியாக ஆகி அப்படியே அல்வா பதத்துக்கு வர அளவுக்கு கிண்டணும். அவ்வளோதான். இதில் போட வேண்டியதெல்லாம் போட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி திராட்சை முந்திரி போட்டோமா போதும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் அதுக்கு. அப்போ தான் அப்படியே அல்வா பதத்துக்கு வரும். அப்படியே ஓகே. லைட்டாக கிளறி கொடு. அப்படியே முடிஞ்சுதுடா. இவ்வளவே தாங்க. இது நீங்கள் கிளறினீங்கனாக்கா கெட்டியாகிடுச்சுனாக்கா அசோக் அல்வா ரெடி நமக்கு. ஓகே, கிளறிட்டு இறக்குறதுக்கு முன்னாடி காட்டுறோம் நாங்கள். திராட்சை முந்திரி போட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் நிறக்கவே போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் குங்குமப்பூ ஜாஸ்தி போட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா கலராக இருக்கட்டும், எல்லோ கலரில் அப்படின்னு தான் போட்டேன். ஆனால் ஒரு சிலர் இருக்கிறவங்க கேசரி கலர் இருக்குதுல்ல, ரெட்டு, அந்த கலர் போடுவாங்க. ஆனால் அந்த கலர்லாம் உடம்பு கெடுதல் அப்படிங்கிறதுனால தான் இந்த குங்குமப்பூவை நான் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் போடாமலும் செஞ்சுக்கலாம். நம்ம கலரே போடாமல் கூட நம்ம செஞ்சுக்கலாம். எது கலர் நமக்கு அது உடம்பு தானே கெடுதல், அப்படியே கூட நம்ம கூட செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்தளவுக்கு கெட்டியாக இருந்துச்சுனாலே போதும். இல்லை இன்னும் கெட்டியாக ஆகிறதுனால ஆக்கலாம், அது நம்மளோட விருப்பம். இந்தளவுக்கு இருந்தாலே எங்களுக்கு போதும். அப்படியே எடுத்து வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். பாசி பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதனால கெட்டியாயிரும். அதனால் போதும், பசங்க அப்படியே ஸ்பூன் நல்லி சாப்பிட்டுக்குவாங்க. அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிச்சு பாருங்க. பாசி பருப்பு வெந்தால் போதும், டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஓகே ஓகே. லீவுக்கு வந்து சூப்பராக ஒரு டிஷ் இது அசோக் அல்வா செஞ்சு சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க. எத்தனை ரெசிபி செஞ்சாலும் அது பசங்களுக்கு பத்தாது. இன்னைக்கு நாங்கள் செஞ்சது இந்த ரெசிபி. நாளைக்கு வந்து நாங்கள் மறுபடியும் வேறு ரெசிபி செய்ய போகிறோம். ஓகே, டெய்லி ஒவ்வொரு ரெசிபி செஞ்சு சாப்பிடலாம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு லீவில் என்னென்ன ரெசிபி செய்கிறோம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆமாம், இந்த லீவில் ஜாலியாக டெய்லி ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஓகே, கப்படுங்க. பாய். டேஸ்ட் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குதா? நானும் உங்கள் அப்பாவும் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது, என்னோட சின்ன 10 வருஷம் சின்னவன் தானே, அப்போல்லாம் நாங்கள் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்ணுன்னா என்ன பண்ணுவோம், வெறும் கோதுமை மாவு இருக்குல்ல, அதில் வந்து போட்டு தண்ணி ஊற்றி சர்க்கரையை போட்டு கிண்டி அதில் திராட்சை முந்திரி போட்டு
அப்படியே கோதுமை அல்வா அதான் நாங்கள் செஞ்சு சாப்பிட்றது. இப்போலாம் வந்து அசோக் அல்வான்னு சொல்லி இது கொஞ்சம் டேஸ்ட் அதில் இன்னும் கொஞ்சம் இன்னும் போட்டு செய்கிறோம். அப்போ நாங்கள் செஞ்சு சாப்பிட்டது கோதுமை அல்வா. இன்றைக்கி அசோக் அல்வா கேட்குறேன். சூப்பர். என் பையன் குண்டால வாங்கி வச்சுட்டு போய்க்கிறான் காணவனு. அடுத்து என்ன செய்யலாங்கிறத யோசனை பண்ணி சொல்லு. அடுத்த பலகாரம் செய்யலாம் நாளைக்கு. மணி எத்தனை இப்போ? 8 மணி. காலைல 8 மணிக்கே எங்களை வந்து ஓட்டு போடுறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அவரு போய் 7 மணிக்கு போட்டு வந்துட்டாரு. ஓப்பன் பண்ணோடனே பூத் ஓப்பன் பண்ண உடனே போட்டு வந்துட்டாரு. எங்களை 6 மணிலேருந்து எழுப்பிட்டு இருக்காரு. சரி இந்த நாய்ங்களாம் எந்திரிக்காதுங்க அப்படின்னு அவர் நேரமாக போய் போட்டு வந்துட்டாரு. இப்போ நாங்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு போயிட்டுருக்கோம். எவ்வளோ நேரம் போய் வெயிட் பண்ணுறோன்னு தெரியல. ஆனால் ப்ராப்பராக எல்லாருமே ஓட்டு போட்டுருங்க. இன்றைக்கி நம்ம ஜனநாயக கடமையை சரியாக செஞ்சிடணும் நம்ம. சரியா? அங்கே நான் ஓட்டு போட்டு வந்து காட்டுறேன் நான். ஓகே. எங்க நமக்கு அங்கே இருக்கிற ஸ்கூல்ல தானங்க ஓட்டு பூத் இருக்கும். இங்கே தான் நம்ம எப்பவுமே வந்து போட்டுருக்கோம். இல்லைப்பா நாங்கள் போட போகிற பூத் எதுனா இதுதான் எங்கள் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல். போய் போட்டுட்டு வந்துடுறோம். லேடிஸ் சைடு கூட்டம் இல்லை. யாரும் லேடிஸ்லாம் நேரமாக எந்திரிக்கல பழகுது. சீக்கிரம் போ வினிசா. சும்மா அதிருது இல்லை தெரியுது. சூப்பர். ஓட்டு போட்டாச்சு. சூப்பர். ஃபஸ்ட்டே வந்ததுனால கூட்டம் கம்மியாக இருக்குதுங்க. நீங்களுமே காலையிலே போட்டுருங்க. எப்பவுமே எப்போ ஓட்டு போட போனாலும் காலையிலே ஃப்ரெஷ்ஷாக போய் போட்டுட்டு வந்துடணும். ஓகே வாங்க போகலாம். அடுத்ததாக ஓட்டு போட்டு வந்து மல்லிகளை சாப்பிட தான் வந்தோம். மல்லிகளை பார்த்தாக்கா கியூ நிற்கிதுங்க சாப்பிட்றதுக்கு. எங்கள் வீட்டுக்கார அந்த கியூவிலையுமே போய் நிற்கிறேன்ட்டு போயிட்டார் உள்ளாரா. சரி நீங்களே கூப்பிடுங்க நாங்கள் வரோன்னு காரில் உட்காந்துட்ருக்கோம். அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம்.